ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொலி மூலியமா உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து இந்த காணொலி பார்க்குற மக்களுக்காக எங்களோட டீம் எங்களோட ஐக்கியத்தில் நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறோம். கட்டாயம் இந்த யூடியூப் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்களை இந்த யூடியூப் அனுப்புங்கள். கட்டாயம் நீங்கள் சொல்வதை பார்க்கணும். இந்த யூடியூப் அவங்களுக்கு போய் அந்த வார்த்தை, இதனுடைய வார்த்தை நிச்சயமான மாற்றத்தை உருவாக்கி தரும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே இந்த காணொளி போற நோக்கம் என்னவென்றால், சில வாரங்களாய் மாதங்களாய் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் காணவில்லை, எங்க போனார், சபை மூடிவிட்டது, நடத்த முடியவில்லை, என்ன ஆனார் என்று பல விதமான கேள்விகள். இந்த காணொளியை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தால் கட்டாயம் ஜெபிப்பார்கள். என ஒரு ஊழியக்காரன் உருவாக்கப்படுவது எவ்வளவு கடினம். அவிசுவாசம் உள்ள மக்கள் பார்த்தானா, பார்க்கும்போது அவர்கள் கிண்டல் கேலி பண்ணுவார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் தேவன் பார்க்கிற பார்வையிலே நாம் ஊழியக்காரரை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என் ஊழியக்கார சுகத்தை நான் விரும்புகிறேன் சொன்னார். ஊழியக்காரர் விசேஷமான பாதுகாப்புக்காக இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி உங்கள் மத்தியிலே இது வெளிப்பட நோக்கம், இதை பார்க்கிறவங்க இதை கேட்கும்போது என்னோடு இணைந்து ஜெபிங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் ரொம்ப நேசித்த பேதுருவை பாருங்கள். பிசாசை ஓட்டும் போது சொல்லாத வார்த்தை, ஊழியத்துக்கு அனுப்பும் போது சொல்லாத வார்த்தை, ஒரு வார்த்தை என்ன என்றால், கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபம் கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். பேதுரை பார்த்து நீங்கள் வாசிக்க கேட்போமா? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த வார்த்தையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதுக்கு சொன்னார்? அதே 31ஆம் வசனத்தை வாசிக்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை களத்தினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன்னை சோதிக்கும்படி கோதுமையானது எப்படி சோதிக்கப்படுகிறதோ அதே போன்று உங்களை சோதிக்கும்படி சாத்தான் இடத்தில் வேண்டிக் கொண்டான். நானோ உங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டும். என்ன நடந்தது யோசிங்களே. அவர் மறுதலிக்க போகிறார், இயேசுவை விட்டு தூரம் போக போகிறார், அவர் அறியே என்று சொல்ல போகிறார். இயேசுவை காட்டி கொடுக்கிற இடத்திலே, பரிகாசம் பண்ற இடத்திலே அவர் உட்கார போகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அறியே கடவுளை மறுதலிக்கக்கூடிய இடத்துக்கு போக போகிறார், பிசாசுடைய சோதனைக்குள் அகப்பட போகிறார் என்று அறிந்து இயேசு முன்பாகவே அவருக்கு அறிவிக்கிறார். உன்னை சோதிக்கும்படி வேண்டிக் கொண்டால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். என் அன்புக்குரியவர்களே, நீ மறுபடியும் வருவதற்கு, நீ மறுபடியும் ஊழியம் செய்வதற்கு, நீ மறுபடியும் எழும்பி நிற்பதற்கு, நீ மறுபடியும் சபை நடத்துவதற்கு, உன் கொண்டு என் பிதாவின் சித்தம் என்னவோ அதை செய்யப்படுவதற்கு உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இதுக்கு விசுவாசம் ஒழிந்து போகாது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி மூலியமா கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியத்தை நன்றாக கவனிங்கள். இந்த நாட்களிலே அநேகர் ஆண்டவரை மறுதலித்து வேதம் பொய், கட்டுக்கதை என்று சொல்ற ஒரு கூட்டம் ஊழிய செய்தவர்கள் தான். இப்படி நாம் கேள்விப்படும் போது மனசெல்லாம் வேதனையா இருக்கிறது. உங்களுக்கு என்ன நாம் ஜெபிக்க வேண்டும்?
அவன் விசுவாசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். கடவுள் அறியேன் பேதுரு சொன்னார். அந்த அறியேன்ற வார்த்தை பொய். யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும் போது, நான் உங்களை போல அறியேன்னு சொன்னால் பொய்யனாய் இருப்பேன் என்று சொல்லுவார். பேதுருக்கு கிறிஸ்துவ குறித்து வெளிப்பாடு உண்டு. அவருக்கு இருந்தாலும் அவருக்கு வர சோதனையை, பிசாசு வர சோதனையை ஜெயிக்க முடியாதனாலே இயேசுவை மறுதலித்தார். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு அவருக்காக ஜெபித்தார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, ஊழியக்காரங்க ஜெபிக்க வேண்டியது என்னவென்றால், பேதுரு கடவுள் அவரை கொண்டு சொன்னது, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். கவனமாக இருங்கள். கடவுள் சொன்ன வார்த்தை, இந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக பிதா தந்ததை நான் ஒன்று இழக்கவில்லை என்று ஆண்டவராய் இயேசு யோவான்ல சொல்லியிருப்பார். நீ கொடுத்த ஒன்றை நான் இழக்கவில்லை என்று சொல்லியிருப்பார். எவளுக்காக என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருப்பார். என் அன்புக்குரியவர்களே, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 17, 11 தொடர்ந்து வாசித்து பாருங்கள். இயேசு தம்முடைய சீசர்களை அனுப்பிவிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை, உங்களுக்குள்ளே பரிசுத்தவானுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க பாரம் இருக்குமானால், அவளை மறுபடியும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று பாரம் இருக்குமானால், அவளை கொண்டு தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்று பாரம் இருக்குமானால், இந்த வசனத்தை படித்து பாருங்கள். ஜெபிக்க வேண்டியது அவள் விசுவாசத்தில் மறுபடியும் எழும்ப வேண்டும். விசுவாசம் எழும்ப வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்று கேட்டார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய ஊழியரே, விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, என் அன்பு தாய் தகப்பனே, வாலிப செல்வங்களே, உங்களை வழிநடத்தின, உங்களை போதித்து உங்களுக்காக பாரப்படுத்தின, உங்களுக்காக கண்ணீர் விட்டு கற்றுக்கொள்ள போதித்து நடத்தினவர்களுக்காக அவர் விசுவாசத்துக்காக ரட்சிப்புகளை கொண்டு வந்த தேவனுடைய ஊழியக்காரர் நல்ல ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லுவார். திடீர்னு சில காலம் அப்புறம் அவரு ஜனங்களுக்கு பேசும்போது இயேசுவை பற்றி சொல்லாமல் எல்ஐசி பிள்ளைகளை சேருங்கள் என்று சொல்லி எல்ஐசி குறித்து போதிக்க ஆரம்பித்தார். நான் கேட்டேன், பாஸ்டர், உங்க வாயை திறந்தா இயேசுவை குறித்து தான் பேசுவீங்க, ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டா, நம்மளுக்கு வருமான தேவை தம்பின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, பல முறை சொன்னாலும் கேட்கவில்லை. அவருக்காக போய் ஒரு 7 நாள் ஜெபம் பண்ணி கதவை மூடிட்டு, ஆரம்ப காலங்களிலே அந்த பாரத்தை கத்தர் அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஊழியக்காரர் மறுபடியும் அந்த ஊழியத்தை செய்வதற்காக அந்த தொழிலை விட்டு, வேலையை விட்டு வெளியே வந்து விட்டார். இப்ப சபை நடத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். என எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 18ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:18 வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்களுக்காக விழித்துக் கொண்டிருங்கள். வேண்டுதல். நீங்கள் 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். படிக்கும்போது கேட்டோம், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் வேதம் பாருங்க.
நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் அப்படி பாவம் செய்த மக்களுக்காகவும் நீதிபரர் பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசி பரிகாசம் பண்ணி அவமானப்படுத்தக்கூடிய காரியம் அல்ல, பரிந்து பேசுகிற ஒரு ஆவி, பரிதபிக்கிற ஒரு ஆவி, நீதிபரர். என் அன்புக்குரியவர்களே, யோவான் 17:19 வாசித்து அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள இயேசு, இவளுக்காக என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்கி கொண்டேன்னு சொல்கிறேன். நாட்களிலே தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், இந்த காணொளி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீதிபரரை போல கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் கடவுளை மறுதலித்து வேண்டாம் என்று கடந்து போன பரிசுத்தவான்களுக்காக விசுவாசத்துக்காக ஜெபியுங்கள். பாவத்தில் விழுந்து போனவர்களை ஆண்டவர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்காக வேண்டுதல் செய்யும். எபேசியர் 6:18 வாசிக்க, எந்த சமயத்தில் விழித்திருங்க, மன உறுதியா இருங்க, ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி பரிசுத்தவான்களுக்காக ஊக்கமா ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க, பாரப்பட்டு ஜெபிங்க. ஒரு ஊழியர் உருவாக்கப்படுவது எவ்வளோ கடினமான விஷயம். என் அன்புக்குரியவர்களே, ஜெபிங்க. கொலோசியர் 4:4 வாசித்து பாருங்கள். சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னார். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படியாப்பட்ட ஒரு பரிசுத்தம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே அன்னைக்கு ஆதாம் பிசாசு நிர்வாணமாக்கினார். நோவா 120 ஆண்டுகளாய் ஊழியம் பண்ணி அவர் பட்ட கஷ்டத்தை பாடுகளை சொல்வதற்காக இல்லை, அவர் நிர்வாணமா படுத்துக் கொண்டிருந்ததை சொல்லிவிட்டார். ஒரு பிள்ளை நிர்வாணத்தை மூடினார். அந்த நிர்வாணத்தை பார்க்காதபடி பின்னாக போய் மூடினார். சுத்தமானது அவன் பண்ற தவறுகளை நீங்கள் பரிந்து பேசி நீதிபதியுடைய ஆவி உங்களுக்குள் இருக்க மாட்டார். நீங்கள் பரிந்து பேசி, அப்படி இல்லாவிட்டால் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கும் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 14ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்க கேட்போம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் பிரசங்கித்தார்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்திருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, வாசித்து கேட்டு நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அநேகர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்காத சில யூதர்கள் புறஜாதிகளை கலைப்பி விட்டு அவளை கல்லெறியும்படி அவன் மரித்து விட்டான் என்று விட்டு விட்டு போனார்கள். பிரியமானவர்களே, யூதர்கள் நீ பல பரிசுத்தவான் பாருங்க. ஒன்று, இவள் செய்த ஊழியங்கள் ஒரு காலங்கள் இருக்கலாம். இப்போ செய்கிற ஊழியங்களை குறை சொல்லிக் கொண்டு குற்றப்படுத்திக் கொண்டு பலரை தவறாய் எழுப்பி தவறாய் ஏவி அவளை அடிக்கும்படி, ஊழியத்தை முடக்கும்படி, தூசிக்கும்படி செய்கிற காரியங்களை பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். பவுல் மரித்து விட்டார் என்று விட்டு போனார். சில நாட்களை நாம் பார்க்கிறோம், இனிமே அவர் ஊழியம் இல்லை, இனிமேல் சகோதர ஊழியம் செய்ய முடியாது, சகோதரி ஊழியம் செய்ய முடியாது, விழுந்துட்டான் எழும்ப முடியாது என்று சொல்லும் சீசர்கள் பவுலை சுத்தி நின்றார்கள். மரித்து விட்டான், இனி ஊழி அவ்வளவுதான், க்ளோஸ், முடிந்தது, எழும்ப முடியாது
மூடப்பட்டது என்று நினைக்கும் சீசர்கள் அந்த பவுலுக்கு உதவியா நின்றார். மரித்து போன பவுல் எழும்பி எந்த பட்டணத்தார் அவனை கொலை செய்தார்களோ, அவனை வெளியே கொண்டு வந்து அடித்தார்களோ, மரித்தாண்டு விட்டு விட்டார்களோ, அதே பட்டணத்துக்குள்ளே பவுல் கடந்து போனார். பிரியமானவர்களே, இந்த காணொளி பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, நீங்கள் ஊழியம் செய்யும் போது ரசிகர் கூட்டத்தை எழுப்பார்கள், சீசர் கூட்டத்தை எழுப்பார்கள். சீசர் யார் என்றால், நீ விழுந்து போனால் உன்னை தூக்கி நிறுத்துகிறவன் தான் சீசர். சீசர் கவனிக்க வேண்டும். நீங்கள் போதிக்கும் போது நீங்கள் நல்ல பாடகரா இருக்கலாம், பிரசங்கியா இருக்கலாம், வரம் பெற்றவளா இருக்கலாம், உங்களுக்கு ரசிகர் கூட்டம் வேண்டாம். சீசர் கூட்டம் தான் நமக்கு அவசியம். சீசர் பாருங்கள் கூடி நிற்கும் போது அந்த பவுல் எழும்பினார், மறுபடியும் ஊழியத்தை கடந்து சென்றார். பிரியமானவர்களே, சுவிசேஷத்தின் பார் அந்த பரிசுத்தவனுடைய அவனை எப்படியாவது எழுப்ப வேண்டும், சபை எழுப்ப வேண்டும். அந்த பாரத்தோடு அவன் நின்றான். நீங்க ஊழியக்காரன் நாம் ஜெபிக்க அந்த நீதிபதியுடைய ஆவி உங்களுக்குள்ள ஒவ்வொருக்குள்ள இறங்கட்டும். விழுந்து போன பரிசுத்தவனை தூக்கி நிறுத்துகிற, தரிசனத்தை இழந்த, வாரத்தை இழந்து போனவனை தூக்கி நிறுத்துகிற, தூக்கி எடுக்கிற, மறுபடியும் அந்த தரிசனத்தை பெற்று ஓடி ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய ஜெபம் அவசியம். கிறிஸ்துக்குள்ள அந்த பாரம், கிறிஸ்துக்குள்ள அந்த ஏக்கம், பிதாவோடு பரிந்து பேசுகிற அந்த பாரத்தோடு நீங்களும் நானும் பரிந்து பேசும். நிச்சயம் விழுந்து போற பரிசுத்தவான்கள் இன்னைக்கு சத்துரு ஊழியக்காரன் விளைவினங்கள், வியாதிகள், அகால மரணங்கள், குடும்பங்களை குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், விளைவினத்தை கொண்டு ஊழியம் செய்ய விடாதபடி அவதூறமான பேச்சுகள், அசிங்கப்படுத்தபடி பலவிதமான சத்துரு கிரியை செய்து நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஜெபம். பரலோக பிதாவே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த காணொளி மூலியமாய் நீ கேட்கப்பட்ட சத்தியங்களை தகப்பனே, அன்னைக்கு பேதுரு உம்மை மறுதலிக்க போற அறிந்தும் இயேசு ஜெபித்த ஒரு ஜெபம். ஆண்டவரே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாவே. இன்னைக்கு பரிசுத்தவான், தேசத்தோட பரிசுத்தவான் ஆண்டவரே, எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கதாவே, நாங்கள் கேட்காத பரிசுத்தவான்கள், பார்க்காத பரிசுத்தவான்கள், ஆனா உமக்காக ஓடிக்கொண்டு உங்க அழைப்பை பெற்று ஓடிக்கொண்டு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்குள்ள ஆண்டவர் அவளை மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டும். அன்னைக்கு பேதுரு மனக்கசந்து அழுது நீ தூக்கி நிறுத்தி அது தரிசனத்தை கொடுத்தீரே, பாரத்தை கொடுத்தீரே, சபையை கொடுத்தீரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலியமா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிற அந்த அபிஷேகம் இறங்கட்ட இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற பரிதபிக்கிற அந்த அபிஷேகம் இறங்கட்டும். 1 யோவான் 2:1 ஆண்டவரே, எல்லா பாவத்துக்காக கிருபாதர பலியாய் பிதா கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவரே, பாவம் செய்யக்கூடாதபடி எங்களை தடுக்கிற ஜெபம், பாவம் செய்தவர்களை விட்டு விடாதபடி அவளை தூக்கி நிறுத்துகிற ஜெபம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதரிகள், ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் ஆண்டவரே ஏதோ விதத்தில் விழுந்திருக்கலாம், ஆண்டவரை தாக்கப்பட்டிருக்கலாம், அவளை மறுபடியும் தூக்கி நிறுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இப்போது ஜீவன் இறங்க வேண்டும் ஐயா. இந்த புது வருஷத்துக்குள்ள போக போற ஆண்டவரை ஒவ்வொரு பரிசுத்தவான் திருசபை ஆண்டவரை விசுவாசிகள், ஊழிய செய்த விசுவாசிகள், ஊழிய செய்த ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்களுடைய குடும்பங்களுக்கு தாவே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஒருவேளை பசுத்தை இழந்திருக்கலாம், தரிசனத்தை இழந்திருக்கலாம், அவங்க செய்த ஊழியத்தை இழந்து ஒருவேளை அன்னைக்கு பவுல் இறந்து விட்டான்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து விட்டு போனது போல ஆண்டவர் எழுந்த பவுல் மறுபடியும் பட்டணத்துக்குள்ளே போனது போல இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் எந்த ஊழியக்காரி ஊழியம் செய்ய மாட்டான் அவ்வளவுதான் என்று முடிவு கட்டினார்களோ இன்றைக்கு அந்த பரிசுத்தவான் எழும்படி ஜெபிக்கிறேன். In the name of Jesus Christ, in the name of Jesus, அற்புதம் நடக்கட்ட ராஜா. அவளுக்குள்ளே புதிய ஜீவன் நடக்கட்டையா. அந்த குற்ற மனசாட்சி அவளை விட்டு வெளியே போ, சபிக்கப்பட்டு ரிபாக்காலோ ஷபாலே எபோ ரிகதிபாலா கதுராபா இகானி புலோக்கு வெக்க ஷபாலே.
போடா பிசாசே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஊழியக்கார சகோதரி மேல தேவ வல்லமை இறங்குவதா. எல்லா அசுத்தமான கிரியைகள், பொல்லாத கிரியைகள், அசிங்கப்படுத்துற கிரியைகள், அவதூறமான பேசுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகி இப்போ ஊழியக்கார ஒவ்வொருக்குள்ளும் இறங்குவதா. ஊழியக்காரக்குள்ள இறங்குவதா. ஊழிய செய்கிற பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி நிறுத்துவீராக. ஊழிய செய்வது எழும்புவார்களாக. எழும்பி ஓடட்டே இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாதமாவி சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. அந்த கெட்ட சிந்தை, அசுத்தமான சிந்தை, அருவருப்பான சிந்தை வெறுத்து தள்ளிவிட்டு எழும்பி வரட்ட இயேசுவின் நாமத்தினால். மறுபடியும் பிரகாசம் உண்டாவட்ட இயேசுவின் ரிபா திபோலோ கோரோதோ கெமேனிஷா ரபாபாபாபாபாபாபாபா. புதிதாக்குற அபிஷேகம், புதுப்பிக்கிற அபிஷேகம், பரிசுத்தப்படுத்துகிற அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள இறங்குவதாக இயேசுவின் நாமம். இப்போது உயிர்மூச்சு அடைவார்களாக. இழந்த போல தரிசனத்தை, சபையை, ஆத்துமாவை மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தில். ஆத்மாவாத மோசே தரிசனத்தை இல்லாத போது அவர் மறுபடியும் தரிசனத்தை பெற்று அந்த எகிப்துக்கு போனது போல எழும்பி போவார்கள் இயேசுவின் நாமத்தில். அற்புதம் செய்வீராக, அதிசயங்கள் செய்வீராக. ஆண்டவரே, விழுந்து போன சபை, விழுந்து போன பரிசுத்தவான்களை உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய வல்லமையினாலே இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக. இந்த கரம் நீட்டப்படுவதாக. அற்புத வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஒரு குடும்பங்களை ஒவ்வொன்றும் பிளஸ் பண்றியா. அவமான அசிங்க அவளை விட்டு வெளியேறட்டே. பிரகாசிப்பார்கள், எழும்புவார்களாக. ஆசீர்வாதம் பெரிய காட்சி இயேசுவின் நாமத்தில். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தவானுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் செழித்திருக்கும். God bless you.